சாமிநாதன் நீதியரசரை பற்றி ரொம்ப அசிங்கமாக புஸ்தகம் எழுதி சாமிநாதன் அப்படின்னு போட்டு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எல்லாம் அசிங்கமாக போட்டு புஸ்தகம் வெளியிட்டது இந்த திராவிட குரூப். அது என்னாச்சு, இது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்ட கேஸ் வந்தது. புடுறானார், பிடிச்சி எல்லா புக்கையும் பறிமுதல் பண்ணார், தடை வச்சுட்டார் இந்த புஸ்தகத்தை, யாவனும் இது இப்போ விற்கக்கூடாது அப்படி. ஸோ வசமாக போய் திராவிட எலி வந்து வசமாக இதில் மாட்டிக்கிச்சு வலையில். இனி அடித்து காலி பண்ணிடுவாங்க, வலையில் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு இல்லை, காலி பண்ணிடுவாங்க இவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வெறும் பறிமுதல் தானா, இல்லை வெறும் தடை தானா? எழுதினவரை ஜெயிலுக்கு அனுப்பணுமானா அனுப்புங்க, இது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு வராதா? அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்களே பதிப்பகம், அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க. இதெல்லாம் செஞ்சால் தான் இந்த கூட்டம் திருந்தும். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்றி சொல்கிறேன். நான் எல்லா வழக்கறிஞர்களோடையும் தொடர்பில் இருக்கேன். அகில இந்திய இதில் சுப்ரீம் கோர்ட்டில் 1000 வக்கீல்கள் இருக்காங்க. என்எல்சி பொது நலனில் அக்கறை கொண்டவர்கள். அவங்க என்னையும் அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க அந்த குரூப்பில். என்ன சார் நேச்சத்தை நீங்களும் பொது நலனுக்கு குரல் கொடுக்குறீங்க, பொது நலனுக்கு குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் குரூப்பில் சேர்ப்போம், நாங்களாக உங்களை சேர்த்துட்டோம். இப்போ அந்த வக்கீல்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்க, இந்தியா பூரா எல்லா நீதிபதிகளுக்கும் தெரிவித்து விட்டோம், இனி திமுகவை விடுவதாக இல்லை, எந்த வழக்கு வேண்டாலும் போடட்டும் பார்க்குறோன்ட்டாங்க. அதனால் இன்றைக்கி திமுக கபில் சிபலை பிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு யார் ரோத்தகியை பிடிச்சாலும் சரி, இனி உங்கள் பருப்பு வேகாது. கூடிய சீக்கிரம் எல்லா நீதித்துறையும் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது. அதுதான் கேட்குறாங்க. ஏதாவது தீர்ப்பு சொன்னால் பதவி விலக தீர்மானம் கொண்டு வருவீங்களா? எங்கள் அதிகாரத்தை காமிக்கிறோங்கன்னு இருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இனி எந்த வழக்கிலும் உங்களுக்கு ஜெயிப்பு, நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க.